இந்த வருஷங்களில் நம் வசனத்தில் வளரணும்னா முதல்ல எதுல வளரணும்? தெய்வத்தை சிநேகிக்கிறதுல வளரணும். அல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகளிலும் என்ன உண்டாகணும்? தெய்வ சிநேகம் உண்டாகணும். தெய்வத்தை சிநேகிக்கிற ஒரு மனிதனை திருத்துறது ரொம்ப ஈஸி. தெய்வத்தை சிநேகிக்கிற மனிதனுக்கு உபதேசிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் பலரிடத்திலும் நான் பேசி இருக்கிறேன். அநேகரை சூழ்நிலைகள் இடர பண்ணும். ஆனால் சில பிள்ளைகளிடத்துல என்னதான் பேசினாலும் பல மணி நேரம் பேசி இருக்கே, ஆமீன், ஸ்தோத்திரம், ஆமீன், செவிட்டு விரியந்தான். இன்னைக்கு வரைக்கும் ஆமீன் கர்த்தருடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படியாதவங்களா இருக்காங்க. ஆனால் சில தெய்வத்தை சிநேகிக்கிற பிள்ளைகளிடத்தில் 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், அந்த வார்த்தை அங்கே கிரியேட் செய்திடும். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள என்ன இருக்கு? தெய்வ சிநேகம் இருக்கு. அல்லேலூயா. 40 வருஷம் பெந்தேகோஸ்தே காரனாய் இருக்கலாம், அவனிடத்தில் வசனம் செயல்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. 15 வருட கிறிஸ்தவனாக இருக்கலாம், அவனிடத்திலே வேதவசனம் செயல்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. காரணம், அவன் உண்மையாய் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட அவன் தெய்வத்தை சிநேகிக்கிறவனாய் இருந்தால் மட்டுமே நான் பிரசங்கிக்கிற பிரசங்கமும் சொல்லுகிற உபதேசமும் அவனுக்கு பிரயோஜனமாகும். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒன்று புரியணும், ஒருவன் வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதை வைத்தே அவன் ஆண்டவரை எந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்பதை நம்மால் புரிய முடியும். தெய்வத்தை சிநேகிக்கிற பிள்ளைக்கு ரெண்டாவது சொல்ல வேண்டியது வராது. ஒரு காரியம் ரெண்டாவது சொல்ல வேண்டியது வருதுன்னா அவனிடத்திலே ஆமீன் ஆவிக்குரிய கர்வம் இருக்கிறதே தவிர தெய்வ சிநேகம் இல்லை. தான் என்று சொல்லுகிற இருதயம் இருக்கிறதே தவிர அவனிடத்திலே தெய்வ சிநேகம் இல்லை. அவனிடத்தில் தெய்வ சிநேகம் இருக்குமானால் ஒரு முறைக்கு மேல் மறுமுறை சொல்ல வேண்டியது